சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. தங்கமயிலின் அடுத்த 2 புதிய ஷோரூம் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஆரம்பம். அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் சிலருடைய விசாக்களை ரத்து செஞ்சு அவங்களை வெளியேற்றுற முயற்சியில அமெரிக்க அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. அப்படி வெளியேற்றப்பட இருக்கிற மாணவர்கள்ல 50% இந்திய மாணவர்கள் அப்படிங்கிற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவில் படிக்கணும்னு விசாவுக்கு அப்ளை பண்ற இந்திய மாணவர்களுடைய விசாக்கள் அதிக அளவுல ரிஜெக்ட் செய்யப்படுறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது ஏன் நடக்குது, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்ல வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்கள் படிக்கணும்னா அமெரிக்க அரசாங்கம் 3 வகையான விசாக்கள் கொடுக்குறாங்க. F1 அப்படின்னு சொல்லப்படுறது மாணவர்கள் முழு நேரமாக அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல ஒரு கோர்ஸை படிப்பாங்க. அது 4 ஆண்டுகளாக இருக்கலாம், 5 ஆண்டுகளாக இருக்கலாம். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் விசான்னு சொல்லுவாங்க, அதாவது J1, அதாவது மாணவர் பரிமாற்றம். அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு மாணவர்கள் அனுப்புவாங்க, இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு மாணவர்கள் அனுப்புவாங்க. 2 நாடுகளினுடைய கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், வேல்யூ எக்ஸ்சேஞ்சுன்னு அந்த அடிப்படையில சில மாணவர்கள் அங்க போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாங்க M விசான்னு சொல்லுவாங்க. இது வெக்கேஷனல் ஸ்டடீஸ்க்கானது. ஒரு குறிப்பிட்ட கோர்ஸை மட்டும் படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கானது தான் இந்த M விசா. இப்படி 3 விசாக்கள் கொடுக்குறாங்க. 2023-24 கணக்கின்படி எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவில் படிக்கிற மொத்த வெளிநாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 11,26,690. இதுல 29%, அதாவது 3.3 லட்சம் பேர் இந்திய மாணவர்கள். அடுத்ததாக சைனாவை சேர்ந்த மாணவர்கள் 2.7 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிற வெளிநாட்டு மாணவர்கள்ல 1000க்கும் மேற்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் விசாக்களை ரத்து பண்ணி அவங்கள நாட்டை விட்டு வெளியேற சொல்லியிருக்கு அமெரிக்க அரசாங்கம். அப்படி விசா ரத்து செய்யப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அரசு சொல்லல. ஆனால் அமெரிக்கன் இமிகிரேஷன் லாயர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சமீபத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க பண்ண ஆய்வின்படி 327 மாணவர்களுக்கு இந்த விசா ரத்து தொடர்பான நோட்டீஸ் போயிருக்கிறதாகவும் அந்த 327 பேர்ல 50% இந்திய மாணவர்கள் அப்படிங்கிற தகவலையும் அந்த அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. இந்திய மாணவர்களுக்கு அடுத்து 14% சீன மாணவர்கள் இருக்காங்க. பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகளினுடைய மாணவர்களையும் வெளியேற்றுவதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம். விசா ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்திய மாணவர்கள்ல 65% பேர் ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரைனிங்ல இருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட் விசா கீழே அவங்க அங்க போய் படிப்பாங்க. படிச்சு முடிச்சதும் அமெரிக்காவிலேயே வேலை செய்யறதுக்கு அனுமதிக்குது இந்த OPT அப்படின்னு சொல்லப்படுற ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரைனிங். அதன் அடிப்படையில 12 மாசம் அவங்க அங்க வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறமாக 24 மாதங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த 65% மாணவர்களுடைய படிப்பு மட்டும் இல்லாம அவங்களுடைய வேலை வாய்ப்பும் கேள்விக்குறியாகி இருக்கு. ஒட்டுமொத்தமா விசா ரத்து செய்யப்படுவதாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட வெளிநாட்டு மாணவர்களை செல்ஃப் டிபோர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்களே உங்க செலவுலயும் இந்த நாட்டுல இருந்து கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்க அரசாங்கம் கொடுத்திருக்கிற முதல் எச்சரிக்கை. அப்படி செல்ஃப் டிபோர்ட் பண்றவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு ஆப்பையும் வச்சிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம். அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க உங்க நாடுகளுக்கு கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்திருக்கிற எச்சரிக்கை. இந்த நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போன மாணவர்கள் சட்ட வழிகளை அணுகி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அடிப்படையில அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேசஸ் அடிப்படையில தான் இந்த அமெரிக்கன் இமிகிரேஷன் லாயர்ஸ் அசோசியேஷன் அந்த தரவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. முதல்ல இந்திய மாணவர்களுக்கு இந்தியன் எம்பசி கிட்ட இருந்து போன தகவல் என்னன்னா, நீங்க சட்டத்தை பின்பற்றுங்க அப்படிங்கிறது தான். அதாவது அவங்க சொல்றபடி செல்ஃப் டிபோர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். ஆனா தொடர்ந்து மாணவர்கள் கிட்ட இருந்து உதவிக்கு அழைப்பு வந்ததுனால இப்போ இந்தியன் எம்பசி மாணவர்களோட தொடர்புல இருக்கிறதாகவும் அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அது சரி, வெளியேற்றுறாங்கன்னு சொல்றீங்களே, ஆனா ஏன் வெளியேற்றுறாங்கன்னு சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறீங்களா? எல்லாத்துக்கும் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம். ஜனவரி மாசம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றாரு. பிப்ரவரி மாசம் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு பேரு கேட்ச் அண்ட் ரிவோக். அதாவது பிடிச்சி விசாவை ரத்து பண்ணி அவங்க வெளியேற்று அப்படிங்கிறது தான் நம்ம டிரான்ஸ்லேஷனா சொல்லலாம். அதன்படி என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்கள், அனைத்து கல்லூரிகளிலும் எந்தெந்த வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாம் போராட்டத்துல, அரசியல் செயல்பாடுகள்ல அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கறத கண்காணிச்சு அவங்களுடைய விசாக்களை எல்லாம் ரத்து பண்ணி அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றுறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். குறிப்பாக இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு எதிரான குரல்கள் அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் கிட்ட இருந்து வந்துச்சு. நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. இதையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே அவர் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு இன்னும் தீவிரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை கண்டிச்சு அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிற மாணவர்களே, குறிப்பா வெளிநாட்டு மாணவர்களே பேசுறது அப்படிங்கிறது
டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. குறிப்பா ஆன்டிசெமிட்டிக், அதாவது யூத மதத்துக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதும், காசாவுக்கு ஆதரவாக மனித உரிமை குரல் கொடுக்கறதும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க நாட்டுல வந்து படிச்சுக்கிட்டு எங்க அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப் வைக்கிற முக்கியமான கேள்வி. இப்படி கேட்ச் அண்ட் ரிவோக் திட்டம் மூலமாக எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்ல எந்தெந்த மாணவர்கள் அரசுக்கு எதிராக அரசியல் பேசிக்கிட்டு ஆக்டிவிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களையெல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு உத்தரவிடுறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஒரு பக்கம் வெளிநாட்டு மாணவர்களை வெளியேற்றுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பல்கலைக்கழகங்களுக்கும் கடுமையான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராகவும் காசாவுக்கு ஆதரவாகவும் பல்கலைக்கழகங்கள்ல எந்த விதமான போராட்டங்களும் நடக்கக்கூடாது. அப்படி போராட்டம் நடந்துச்சு, அப்படி அரசியல் பேசினாங்க, அப்படி ஆக்டிவிசம் பேசினாங்கன்னா உடனடியாக காவல்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு பல்கலைக்கழகங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, உலக புகழ் பெற்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு 10 முக்கியமான உத்தரவுகளை டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் பிறப்பிச்சாங்க. அந்த உத்தரவுகளை பின்பற்றலன்னா நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு எச்சரிச்சாங்க. அதையும் மீறி நீங்க சொல்றதெல்லாம் நாங்க பின்பற்ற முடியாதுன்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கு தண்டனையாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நிதி $2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் விதிச்ச 10 விதிகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டாக நம்ம டிகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய விசாரத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையின் தீவிரம் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. சரி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்காரா? இல்ல. அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களான கொலம்பியா யூனிவர்சிட்டி, பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி, ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி, இந்த எல்லா முக்கியமான பல்கலைக்கழகங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் இந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இன்னும் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கதான் சர்வதேச மாணவர்கள் அதிக அளவுல படிக்கிறாங்க. அவங்க படிக்கிற டாபிக்கும் ரொம்ப முக்கியமானது. சர்வதேச அரசியல் பத்தி இருக்கும், ஒரு மனித உரிமை பிரச்சனை பத்தி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான தனித்தனி படிப்புகளுமே இந்த பல்கலைக்கழகங்கள்ல இருக்கு. அதையெல்லாமே நீங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த அழுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க அரசாங்கம் எந்த அளவுக்கு பல்கலைக்கழகங்கள்ல ட்ராக் பண்றாங்க அப்படின்னா, அந்த வெளிநாட்டு மாணவர்களுடைய சோசியல் மீடியா போஸ்டை எல்லாம் ஏஐ உதவியோட இவங்க ஒரு ரிவ்யூ பண்றாங்க. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதை பத்தி எல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்கன்னு. அதுல இஸ்ரேலை பத்தியோ காசாவை பத்தியோ அமெரிக்க அரசாங்கத்தை பத்தியோ ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா அவங்களையும் இந்த விசாரத்துக்கான அந்த லிஸ்ட்ல சேர்த்துடுறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய மாணவர்கள் அப்படி கல்லூரி கேம்பஸ்ல, யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அரசியல் பேசினாங்களா, ஆக்டிவிசம் பண்ணாங்களா, இஸ்ரேலுக்கு எதிராக எதாவது பேசினாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் இல்ல. இந்திய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய விசாவை ரத்து பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க ஓவர் ஸ்பீடா கார் ஓட்டியிருக்காங்க, தப்பான இடத்துல பார்க்கிங் பண்ணியிருக்காங்க, சீட் பெல்ட் போடாம கார் ஓட்டியிருக்காங்க, எக்ஸ்பயர்டான நம்பர் பிளேட்டை வச்சு கார் ஓட்டியிருக்காங்கன்னு இப்படி போக்குவரத்து விதிமீறல்களுக்காக தான் இந்திய மாணவர்கள் வெளியேற்றப்படுறதாக அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்திய மாணவர்கள் மட்டும் கிடையாது, விசா ரத்து செய்யப்படுற வெளிநாட்டு மாணவர்கள்ல பெரும்பாலானவர்கள் மீது போக்குவரத்து விதிமீறல்களுக்காக தான் வழக்கு பதியப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. 2 மாணவர்கள் மேல மட்டும்தான் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக வழக்கு பதியப்பட்டிருக்கு. அமெரிக்க அரசாங்கம் சொல்லி இருக்கிற காரணங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. போக்குவரத்து விதிமீறல்களுக்காக எல்லாம் ஒருத்தவங்களுடைய விசாவை ரத்து பண்ணி அவங்களுடைய படிப்பை நிறுத்தி அவங்களை வெளிநாட்டுக்கு நாடு கடத்துவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கு. குறிப்பா அதுல 50% இந்திய மாணவர்கள் அப்படின்னும் போது இந்திய மாணவர்களை வேணுக்குமே டார்கெட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு. இந்த கேள்விக்கு வலு சேர்க்கிற வகையில அமெரிக்காவுக்கு படிக்க போறதுக்காக பல்வேறு நாடுகள்ல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணுவாங்க. அதுல பலருடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ரிஜெக்ட் செய்யப்படுற அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இந்தியாவில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக அமெரிக்க அரசாங்கம் நிராகரிக்கிற அப்ளிகேஷன்ஸ்ல 30% இந்திய மாணவர்களுடையது அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல சைனா இருக்கு. அங்கெல்லாம் வெறும் 5% மாணவர்களுடைய அப்ளிகேஷன் மட்டும்தான் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. அதிகமாக இந்திய மாணவர்களுடைய அப்ளிகேஷன் தான் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலா நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில இருந்து அப்ளை பண்ற மாணவர்களுடைய விசா தான் மிக தாமதமாக ப்ராசஸ் செய்யப்படுது அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. இந்திய மாணவர்கள் திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இந்திய வெளியுறவுத்துறையும் அமெரிக்க அரசாங்கமும் தான் பதில் சொல்லணும். இதுக்கிடையில அமெரிக்கானுடைய துணை அதிபர் JD Vance இன்னைக்கு இந்தியாவுக்கு வராரு. அவரோட இந்திய மாணவர்களுடைய பிரச்சனையை பிரதமர் மோடி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அப்படி பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இந்திய மாணவர்களுடைய ஒரு எண்ணமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப விசா ரத்து செய்யப்பட்ட இந்திய மாணவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவங்க லீகலா அமெரிக்க நீதிமன்றங்களை அணுகுனாங்கன்னா அதன் மூலமாக இந்த விசா ரத்துல இருந்து
ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவில் இருக்கிற இமிகிரேஷன் தொடர்பான வழக்கறிஞர் சங்கங்கள். அப்படி ஒரு ரிலீஃபை நீதிமன்றங்கள் மூலமாக அந்த மாணவர்கள் வாங்கிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களுக்கு நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க உதவிக்கிட்டு இருக்கோம்னு இந்திய வெளியுறவுத்துறையும் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு உதவுதான் அப்படின்றத பார்க்கலாம். பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல அரசியல் பேசக்கூடாது, ஆக்டிவிசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லவா? 1960கள் 70களில் அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் போராட்டங்கள் நடந்துச்சு. அதுல கல்லூரி மாணவர்கள் பலர் பங்கேற்றாங்க. அப்படி இந்திய மாணவியாக அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்த ஷியாமலா கோபாலன் அப்படிங்கிறவங்க அந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டாங்க. அதே போராட்டத்துல டொனால்ட் ஜே ஹாரிஸ் அப்படிங்கிறவரும் பங்கேற்றாரு. அங்கதான் இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த தம்பதிக்கு பிறந்தவங்க தான் கமலா ஹாரிஸ், அமெரிக்காவினுடைய முன்னாள் துணை அதிபர். இப்ப 2024 அதிபர் பதவிக்கான அந்த தேர்தலையும் அவங்க போட்டியிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டதுதான் அமெரிக்காவினுடைய வரலாறு. ஆனா அங்க டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை, அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் மாணவர்கள் முறியடிக்கிறாங்களா என்ன அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். டிகோட் நிகழ்ச்சியில வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம். மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில். ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலாகல துவக்கம் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல்.